மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் திருமணம் நடக்குமா நடக்காதா ப்ளீஸ் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இப்ப மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது நம்மளோட ஜனன ஜாதகங்கள்ல தோஷம் பெற்றிருந்தா சிலருக்கு இழுத்தடிச்சுக்கிட்டே வரும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி திருமணம் அமைய மாட்டேங்குதுன்ற ஒரு வருத்தம், இல்லைன்னா நம்ம விருப்பப்பட்டவங்களை திருமணம் பண்ண முடியலன்ற இன்னொரு வருத்தம், அது தடங்களாகிட்டே வருதுன்றது ஒரு கூற்று. இது நேத்து வரைக்கும். இன்னைக்கு உங்க ஜாதகத்தை பார்க்கும்போது, ஜாதகம்னா அந்த கோச்சார ராசி பலனை பார்க்கும்போது மேச ராசிக்கு திருமண மாலை இந்த வருஷம் பூத்து தான் இருக்குது. ஸோ அப்ப நீங்க ரெடினா, உங்களோட பார்ட்னர் ரெடினா, நீங்க 2 வீட்டாள்கிட்டையும் பேசிருங்க. பேசிட்டு திருமணத்துக்கு நாங்க ரெடியா, திருமணம் பண்ணி வைங்க அப்படின்னு உங்க வீட்டாளுக்குலாம் போய் பேசுங்க. அவங்க எல்லாம் ஓகே அக்செப்டட் அப்படின்னா அடுத்த வருஷம் 5வது மாசத்துல திருமணம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திருமணம் நடக்கும். ஆனா அதுக்குரிய முயற்சிகள் போட்டுக்கிட்டே இருக்கணும். உங்க காதல் உங்களுக்கு கை கூடலனா பேரண்ட்ஸ்ட சொல்லிட்டு வரன் பார்க்க சொல்லுங்க. நல்ல ஒரு வரன் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க இந்த வருஷம் திருமணம் பண்ணிக்கிடலாம். அடுத்த வருஷம் 5வது மாசம் வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்ப திருமணம் பண்ணிட்டு அடுத்த வருஷம் என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இந்த வருஷம் வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்ப வாய்ப்பு இருக்குது இல்லைன்றதை தான் சொல்றது ஜோசியத்தோட வேலை. இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப திருமணம் நடப்பதற்குரிய விஷயத்தை நீங்க தான் பார்க்கணும். திருமணம் பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க. அப்ப ஜோதிடம் பலிக்குதா பலிக்கலையான்றதை நம்ம அப்புறம் பார்த்துக்கிறோம். ஸோ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வருஷத்தை. சரிங்களா?